கோயம்புத்தூரில் நடந்த அந்த விஜயோட அந்த பூத் கமிட்டி மாநாடை வந்து ஒரு செய்தி சேனலில் பார்த்த அமித்ஷா வந்து அரண்டு போயிட்டாராம். என்னையா இவ்வளோ இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது, அவர் மேலே உயிரையும் வெறியாக இருக்காங்களே இவ்வளோ அவர் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெகிழ்ந்து போயிருக்காரு. உடனே வந்து நயினா நாகேந்திரன், அப்புறம் அண்ணாமலை, குருமூர்த்தி எல்லாருக்கும் ஃபோன் போட்டு நைட்டை வாங்க அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சோன்னே இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இரவு முழுக்க உள்ள ஒரே ஆலோசனை நடந்திருக்கு. அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போது எடப்பாடிக்கிட்ட நம்ம தொங்குறதுக்கு போல எடப்பாடியும் முதலமைச்சர் ஆக போகிறதில்ல, நாமளும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. நமக்கு வந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, யாராவது வரட்டும். அதில் வந்து விஜய் வந்தால் என்ன, ஏன்னா அவர்கிட்ட வந்து இளைஞர் பட்டாளம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வாக்குகளை மாற்றணும். அந்த இளைஞர் பட்டாளத்தில் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாக இருக்காங்க. என்ன பண்ணலாம், யாராவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது குருமூர்த்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது வந்து இப்போல்லாம் பிஞ்சிலே படுத்துருதுங்க பசங்கள்லாம். அதனால் வந்து நம்ம ஏன் வந்து 18 வயசு வரைக்கும் அந்த வாக்காளர் செலுத்தும் உரிமை வச்சுருக்கணும், நம்ம வந்து 12 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எலெக்ஷன் கமிஷனே நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் வந்து இதை ஒரு சட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ வந்து அமித்ஷாவும் வந்து ஆமோதிச்சிருக்காரு. உடனே சட்ட வல்லுநர்கள்லாம் நெட்லாம் மூலம் அழைச்சி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 2026 வந்து இது ஒரு சட்டமாக கூட வரலாம். 12 வயசுலேருந்து எல்லாருமே வாக்களிக்கலாம், உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து 100% ஃப்ராங்க் நியூஸாக இருந்தாலும் 100% உண்மையாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.